இந்த சுடரோட மறைவுக்கு யாரு காரணமா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல தீபிகா இப்ப தீவிர விசாரணையில இறங்கி இருக்கிறாங்க. மல்லி வீட்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேரையுமே அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா தீபிகாவை பொறுத்த வரைக்கும் இப்ப சுடரோட மொபைலை ட்ராக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்க கடைசியா யார்கிட்டலாம் பேசுனாங்க, யார் கூடலாம் கான்டாக்ட் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க. அதனால அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குறாங்க. அதுபோல விசாரணையுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப விஜய், மல்லி 2 பேருக்குமே அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையுமே டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததா இப்ப ராஜி, ரகு 2 பேர்கிட்டயுமே அடிக்கடி இந்த சுடர் பேசுனாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்குமே கால் பண்ணி வர சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா ராஜி தனியா, ரகு தனியா வராங்க. இந்த தீபிகா சரியான பிளான் போடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் உண்மைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, தனித்தனியா விசாரிச்சா மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறதால இப்ப ரகு கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரகு கிட்ட ராஜிய பத்தி விசாரிக்கிறாங்க. நான் டிராவல்ஸ் வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் பண்றேன். இன்னும் நெறைய பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறதால என்கிட்ட அடிக்கடி சுடர் கார் புக் பண்ணுவாங்க. அதனால தான் பேசுனாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுபோல ராஜியுமே என்கிட்ட அடிக்கடி அந்த பிசினஸ் விஷயமா பேசுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்ப ராஜியுமே வராங்க. ராஜி கிட்டயுமே விசாரிக்கிறாங்க. உண்மைய எல்லாமே ரகு சொல்லிட்டாங்க. நீங்களும் ரகுவும் சேர்ந்து தான் சுடரோட இறப்புக்கு காரணமா இருக்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இந்த ராஜி அடடா இந்த ரகு நம்மள மாட்டி விட்டுட்டானா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க ரேணுகா கிடையாது. சுடர் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சு தான் அவங்க அனுப்பி வச்சாங்க. இது எல்லாத்துக்குமே ரகு தான் காரணம் அப்படிங்கிற மாரி ரகுவ மாட்டி விடுறாங்க. இப்படி மாத்தி ஒருத்தர் மாட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. சரி நல்ல விதமா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது ரகுவோட கனவு அப்படிங்கிற மாரி காமிச்சிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டே இந்த ரகு பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. நிஷா, கதிரேசன், மனோகர் அவங்களையுமே விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. தீபிகா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம்.